இந்த நேரத்தில் கூட நாங்கள் சங்கீத பாகத்தை வாசித்து அந்த சங்கீத பாகத்தை நாங்கள் தியானித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் வந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்து பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றிய பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்து, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யோதாவின் குமாரத்திகள் களிகூர்ந்தார். நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரில் மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால இந்த ஒரு சங்கீத பாகத்தை நான் தெரிந்து கொண்டேன். கடந்த ஒரு வாரமாக தேவனுடைய அந்த வல்ல பராக்கிரமம் என்ன, அவருடைய அந்த வல்லமை என்ன, அவருடைய sovereignty of the God அது என்னங்கிறத வந்துட்டு போன வாரத்துல எல்லாம் அதிகமா தியானிக்கும்படியாக ஆவியானவர் ஏவினதுனால இந்த சங்கீத பாகத்தை நான் தெரிந்து கொண்டேன். இதுல பார்க்கும்பொழுது இந்த சங்கீத பாகத்தை 3 பாகமா நம்ம பிரிக்கலாம். முதலாவது பாகத்தை பார்க்கும்பொழுது நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் நேசிக்கிற தேவன், நாம் விசுவாசிக்கிற தேவன், நாம் வந்துட்டு நம்பி இருக்கிற தேவன் அவர் என்னார், அவர் எப்பேற்பட்டவர் என்பதை வந்துட்டு இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். அவருடைய வல்லமை எப்பேற்பட்டது, அவருடைய மகிமை எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தேவனை, எப்பேற்பட்ட ஒரு சேவைகளில் கர்த்தராம் தேவனை நாம வந்துட்டு துதிக்கிறோம் என்கிறது, எந்த தேவனை நாம சேவிக்கிறோம் என்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் எப்படியாக இருக்கிறாரா, ராஜரீகம் பண்றாரா. எப்படியாக ராஜரீகம் பண்றாரு? ஏதோ குறிப்பிட்ட ஒரு தேசமா, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியா, இல்ல இந்த பூமியில மட்டும் அவர் ராஜரீகம் செய்யறாரா, இல்ல வானத்துல அவர் ராஜரீகம் செய்யறாரா? இல்ல, அவர் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் ராஜரீகம் செய்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அவருடைய வல்ல பராக்கிரமம் பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. மனிதனுடைய பார்வைக்கு வந்துட்டு இது கடினமான காரியம், இது முடியாதுன்றதெல்லாம் அவரால முடியும். எரேமியால நம்ம வாசிக்கிறோம், இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனா இருக்கிறேன், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டு. அவர் அசாதாரணமான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ ஞானி உள்ள தேவனா இருக்கார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் அவருடைய கண்கள் மனித குலத்தை சுற்றி அது ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் உறங்காமல் அவர் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்துட்டே இருக்கிறாராம். அந்த தேவன் வந்துட்டு அவருடைய சக்திக்கு நிகர் ஒண்ணுமே இல்லை. இந்த பூமி எல்லாமே வணங்கத்தக்கது. வானமும் பூமியும் பூதளத்தோர் எல்லோரும் வணங்கத்தக்கதான ஒரு தேவனை தான் நாம் ஆராதிச்சுட்டு இருக்கோம் இந்த நேரத்துல. ஆமென். ஹalleluya. அப்போ இந்த தேவனுடைய வல்ல பராக்கிரமத்தை பார்த்து, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்த்து, இந்த நேச்சருடைய, அதாவது நம்முடைய இயற்கை, இந்த நேச்சருடைய ரெஸ்பான்ஸ் என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம சுத்தி இருக்கிற இந்த வானமும் நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் மரங்களும் பறவைகளும் மிருகங்களும் மிருக ஜீவன்களும் எல்லாமே, மலைகளும் குன்றுகளும் மேகங்களும் எல்லாமே வந்துட்டு எப்படியாக அந்த தேவனை பார்க்கிறது என்பதை வந்துட்டு நம்ம 2வது பகுதியில பாக்குறோம். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். என்னமா அக்னி அவருக்கு முன் சென்று, அப்ப அக்னி கூட கீழ்ப்படி
ஒன்றா இருக்குது. ஏன்னா அந்த அக்னியை சிருஷ்டித்தவர் தான் இந்த சிருஷ்டிகர்த்தாவாகிய நாம் ஆராதிக்கிற தேவனா இருக்கிறோம். அப்ப அக்னி என்ன பண்ணுது? அவருக்கு முன்பாக போய் எல்லாம் அவருடைய சத்துருக்கள் என்ன யாரு? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தொடுகிற சத்துருக்கள். ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு வாக்குத்தத்தம் செய்திருக்கா, உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவான். அப்போ அவருடைய பிள்ளைகள், அவருடைய சிருஷ்டிப்பான நம்மை ஒருவர் தொட வந்தால், நம்மளுடைய வார்த்தையிலாகட்டும், கிரியையிலாகட்டும், இல்ல நம்ம கொல்ல வரட்டும், ஆனா நம்ம தொட முடியாது. ஏன்னா நம்மளை தொடறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆபத்து என்ன பண்ணணுமா? அந்த சத்ரு என்ன பண்ணணுமா? அவருடைய கண்மணியை தொடணுமா, அவர்கிட்ட நெருங்கணுமா. எந்த சத்ருவும் அவர்கிட்ட நெருங்க முடியாது. அவர் எருசலேமை சுற்றிலுமாக பாளையம் இறங்கி அக்னியை போல அது பாதுகாத்து வருகிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நமக்காக வந்துட்டு யுத்தம் செய்கிற ஒரு ரத்தமாக இருக்கிறது. நம்மை சுற்றிலுமாக தன்னுடைய ரத்த கோட்டைக்குள்ள பாதுகாத்து சத்ரு உள்ள வராதபடிக்கு இரவும் பகலும் நம்மோடு கூட இருக்க சூழ்ந்திருக்கிற அவருடைய ரத்தம் நம்மோடு கூட இருக்க இப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதிச்சுட்டு இருக்கோம். எல்லா நேச்சரும் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 19 பார்க்கலாம், வானம் முழுவதும் அவருடைய மகிமை போற்றுகிறதா. சங்கீதம் 147 நீங்க பார்க்கலாம். இந்த 97 நீங்க பார்க்கும்போது பாருங்க, அக்னி, பர்வதங்கள், மின்னல்கள், பூச்சக்கரம் எல்லாமே அவருடைய நீதியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதா. அவர் நீதியுள்ள தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் மகிமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமமுள்ள தேவன் என்று இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே அவரை போற்றி துதித்து கொண்டிருக்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். பாருங்களேன், கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டான். கர்த்தர் இறங்கி வந்து, பர்வதமே நீங்க இருக்க கூடாதுன்னா அந்த பர்வதம் இருக்க கூடாது. அதனாலதான் செருபாபேலை பார்த்து சகரியா 4:7 ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்யறாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். ஏன் என்றால் செருபாபேல் மீது வந்துட்டு கண்மலையாகிய கிறிஸ்துவானவர் இருக்கார். அந்த கிறிஸ்துவுக்கு மீது அவருடைய 7 கண்கள் உலாவுறது அந்த செருபாபேல் பார்த்தார். கிருபை 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 சூழ்ந்ததான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படியாக இருக்கிறாரா, அந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக வருகிற எல்லா பர்வதங்களும் உருகி போகத்தக்கதாக அவருடைய பிரசன்னத்தால் அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம தியானிச்சு பார்க்கும்போது இந்த தேவனுடைய வல்லமை, அவருடைய பவர் என்ன, அவருடைய சக்தி என்ன என்பதை பார்க்கும்போது எதை கண்டு நம்மளுக்கு பயமே வராது இல்லைங்களா. அப்போ அதுக்கப்புறம் என்ன வந்து வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, தண்ட சராசரங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறதா. ஐயா, அவருக்கு முன்னாடி எந்த தவறும் வந்துட்டு நிற்க முடியாது, அவருக்கு முன்னாடி எந்த பாவமும் நிற்க முடியாது, அவருக்கு முன்னாடி எந்த அக்கிரமும் நிற்க முடியாது. ஏன்னா அவர் பாவத்தை பாராசுத்த கண்ணனா இருக்கிறார்ன்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது இந்த அண்ட சராசரங்களுக்கு தெரியும், மனிதனுக்கு சில நேரத்துல தெரியாம போகுது இல்லைங்களா. அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அந்த நீதியை வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த எல்லா இயற்கை அவரை போற்றத்தக்கதாக இருக்குது. அது மட்டும் இல்ல, என்னமா எல்லா சொரூபங்களும் எல்லா தேவர்களும் அவருக்கு நிகரும் ஒருவரும் இல்ல முடியாது. நம்ம பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்தில் ஆகட்டும், பூமியில் ஆகட்டும், பூமியின் கீழ் ஆகட்டும், அவருக்கு ஒரு ஒப்பான தேவர்கள் ஒருவருமே இல்லை என்பதை நம்ம இங்க பாக்குறோம். அப்போ இயற்கை கூட அவருடைய மகிமையை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்றத நாம பாக்குறோம். நான் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், அவருக்கு முன்பதாக அசாத்தியமானது ஒன்றுமே இல்லை, கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே கூட. செங்கடல் இரண்டாக பிளந்த தேவன் தாமே என்னுடைய தேவனா இருக்கிறார். அவர் என்னோடு கூட இல்ல, எனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக வாசமா இருக்கிறார். அவர் என் மீது இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு முன்பாக இருக்க, அவர் எனக்கு பின்பாக இருக்கிறார். இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதனாலதான் பயம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்காது. 2005 எல்லா தீர்க்கதரிசிகளும், டேனியலுக்கு கன்சீவ் ஆயிருது. அப்ப எல்லா தீர்க்கதரிசிகள், நல்ல பெரிய டிவில பிரசங்கம் பண்ற பிரசங்கியர் ஆகட்டும், வேற நாங்க நம்பின ஒரு சில ப்ராஃபிட்ஸ் ஆகட்டும், இல்ல அதோட கூட டாக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து கொடுத்த ஒரே ரிப்போர்ட், நீயும் வயிற்றுல இருக்க உங்களுடைய சாகும் போது. ஆனா நான் சிரிச்ச அந்த நேரத்துல, ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருந்தேன். அந்த சின்ன வயசுல சாதம் ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியத்தை தந்தாரு. என்ன 7 வயசுல இருக்கும்போது ஆண்டவர் என்ன ஊழியத்தில் அழைச்சாரு. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆண்டவர்
கத்திப்பட விடலை என் தேவன். அவருடைய குமாரர்கள் மேல கத்திப்பட விடலை, என் மேல கத்திப்பட விட மாட்டார். எனக்கு இந்த ஆபரேஷன் ஆகாது இயேசுவின் நாமத்தினால் என்று. அப்ப டாக்டர் கேட்டாங்க, நீ டாக்டரா நான் டாக்டரா பார்க்கலாம். டியூஸ்டே ஆபரேஷன் டேட், மண்டே அழகா 5.5 kgs ஒரு பெரிய மிராக்குலஸ் பேபியா இதுதான் நாம விசுவாசிக்கிற தேவன். நாம பயப்பட எந்த முகாந்திரமே இல்லை, நம்ம பயப்பட காரணமே தேவை இல்லை. இந்த வல்லமையுள்ள தேவன், இந்த மகிமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மால எந்த பாவமும் செய்ய முடியாது. நம்முடைய மனசெல்லாம் அவர் தான் இருக்கும். அவருக்கு கீழ்ப்படுகிற தேவன் பிள்ளைகளாத்தான் நாம இருப்போம். அப்ப இந்த அந்த சராசரங்கள் எல்லாம் அவருடைய மகிமை பார்த்ததுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தையும் திட்டத்தை நிறைவேற்றுகிறதா இந்த இயற்கை இருக்குது. இப்ப மூணாவது பார்க்கும் பொழுது அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்கள் எண்ணப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய ரெஸ்பான்ஸ் அவ இருக்கணும். அந்த கர்த்தர் ஒரு சில அட்வைஸ் கொடுக்கறத நாம பார்க்கணும். அத 10வது வசனத்துல பாருங்க, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. யார் கர்த்தரில் அன்பு கூறுவது? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள், வேதம் வாசிக்கிறவர்கள், வாசிப்பது மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்கள், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சென்சிட்டிவா இருக்கிற ஜனங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஏதோ ஒரு ஏவும்போது அதுக்கு சென்சிட்டிவா இருந்து அதை செய்து முடிக்கிற ஜனங்கள் தான் அவருக்குள்ள அன்பு கூறுகிற ஜனங்களா இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யணுமா? தீமையை நிறுத்தி விடுங்கள். அன்று அப்ரஹாமை அழைத்த தேவன் எப்படி அழைக்கிறாரா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக சென்று நீ உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து போ. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன்னா நான் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறேன். உனக்குள்ள ஏதோ ஒரு தீமை காணப்பட்டதே, ஆனால் என்னால உனக்கு உதவ முடியாது. அந்த அசுத்தமான ஸ்தலத்துல என்னால இருக்க முடியாது. அசுத்தமான எண்ணம் கொண்ட இருதயத்துல என்னால இருக்க முடியாது. என்ன அவங்க கூறுகிற நீ என்ன செய்வாய் என்றால், நீ உத்தமனாயிரு, தீமையை விட்டு விலகு. எரேமியால நம்ம வாசிக்கிற அநேக இந்த மைனர் ப்ராஃபெட்ஸ் புக்ல எல்லாம் நம்ம வாசிக்கிற மனுஷனை நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன்? நற்கிரியை செய்வது, இரக்கம் காட்டுவது, நீதி செய்வது. இது மூணு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நற்கிரியைகள் நம்ம தியானிச்சலிகளை போன வாரம் ஆவியின் கனியால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, இரக்கம் செய்வது, ஏழைகளுக்கு இறங்குவது, எல்லோரையும் ஒன்று போல பார்க்கிறது. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அதே போல நாம பட்சபாதம் இல்லாமல் நம்ம நடக்கிற ஒரு ஜனங்களா நாம காணப்படுவோம். போன வாரத்துல அம்மா அந்த சாந்தி அம்மா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏன் உங்க மருமக இப்படி பண்ணிட்டு போச்சு? அப்ப அந்த அம்மா சொன்னது ஒரு அம்மா, என் மருமக நல்லவது, அம்மா என் மகன் சரியில்லை. ஆல்மோஸ்ட் எல்லா மாமியார்களையும் நான் எப்படி பார்த்திருக்கேன்னா, என் பையன் நல்லவன், என் பொண்ணு நல்லவோம், என் மருமக சரியில்லை, என் மருமக சரியில்லை. இப்படித்தான் நான் அநேக இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த அம்மா நீதி செய்கிற தாய், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியின் மகள் என்பதை அன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டாங்க. என் பையன் சரியில்லை, சின்ன வயசுல இருந்து நான் வளர்த்துனேன், அவனுக்கு தெரியாதா நான் பட்ட கஷ்டம். அவன் நேத்து முந்தானேத்து அவளுக்கு என்ன தெரியும்? பாத்தீங்களா? இதத்தான் கர்த்தர் விரும்புறார். நீதி செய்யறதான் அவர் விரும்புறார். இரக்கம் காட்டுறதான் அவர் விரும்புறார். அவருடைய பார்வைக்கு செம்மையானது என்னவோ அது மட்டும். என்னுடைய பார்வைக்கு எல்லாமே நல்லதா தான் தெரியும், என்னுடைய பார்வைக்கு நான் செய்யறதெல்லாம் கரெக்டா தான் தெரியும். ஆனா அவருடைய பார்வையில எது சரியோ, எது நியாயமோ, எது நீதி உள்ளதோ அது செய். அதைத்தான் இந்த இடத்துல கொடுக்கறது. கர்த்தருக்குள் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அப்ப அப்படி வெறுக்கும் பொழுது என்ன ஆகுமோ? அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமக்களை காப்பாற்றி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அந்த நேரத்துல இந்த தீமை மட்டும் எனக்குள்ள இல்லைன்னா எல்லா வகையில எனக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அது மட்டும் அல்ல, துன்மார்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார், ரட்சிக்கிறார், ஒரு சேஃப்டி கொடுக்கிறார், ஒரு பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்ல, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது அவருடைய ஆத்துமால, அந்த நீதிமானுடைய ஆத்துமால என்ன விதைக்கப்பட்டிருக்கிறதா? மகிழ்ச்சி, வெளிச்சம், வெளிச்சமும் மகிழ்ச்சியும். இந்த தீமையை விட்டு விலக, தீமையை பார்த்து அது அசூயப்படுத்தப்படுகிற ஒரு நீதிமான், இயேசுவின் மகள், இயேசுவின் மகன் என்று பெயர் கொண்ட நானும் நீங்களும் வந்துட்டு அந்த தீமையை மட்டும் விட்டு விலகிட்ட தேவனுக்கு பிரியமான காரியம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற போல நாம்
அறுக்கும். இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கிறதா, நம்ம தீமையை விட்டு அந்த தீமையை வெறுத்து நம்ம ஒடுங்கும் பொழுது என்ன ஆகுதா, அவரை நம்ம மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க, இந்த இயற்கையை போலவே அவருடைய வல்ல பராக்கிரமத்தை கொண்டாடுகிற பிள்ளைகளா நாம மாறும். அவருடைய வல்லமை என்ன என்பதை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமே. ஆனால் இந்த தீமை என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்னவா, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலே கொண்டாடுங்கள். பரிசுத்தத்தை நினைவு கூறுதலே கொண்டாடுங்கள். அதாவது என்ன அர்த்தம்? 24 hours தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை நான் பேசுறேன்னா, தேவனுக்கு பிரியமானதை நான் சிந்திட்டேனா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நான் செய்தேனா, தேவனுக்கு பிரியமான வழியில நான் நடந்தேனா என்று ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய பரிசுத்த வழிகளை தியானித்து அதன்படி நடந்து உத்தமனா இருப்பதே கொண்டாடுறவருக்காக செலிப்ரேட். இப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? அநேக ஊழியக்காரங்க வேதனைப்பட்டு மெசேஜ் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஹேர் டைய போட்டுட்டு, ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு, ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டு, என்ன நான் வெளிப்படுத்தி காட்டிட்டு ஆராதனை பண்றத உண்மையான கொண்டாட்டம். அதில் உண்மையான கொண்டாட்டம் எளிமையான வழியில தாழ்மையான ரூபத்துல நம்ம போய் கொண்டாடுறது தான் உண்மையான கொண்டாட்டம். அவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய வல்ல பராக்கிரமத்தை, அவருடைய சர்வ வல்லமை உள்ள தேவனை கொண்டு அவரை வெளிப்படுத்தி காட்டுறது தான் உண்மையான கொண்டாட்டம். அப்போ இயற்கை ஒரு வகையில தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும் பொழுது நான் அவருடைய பிள்ளைகளாடைய நாம எப்படியாக வெளிப்படுத்தணுமா, கல்வாரி சிலுவையில தேவனுடைய அந்த ஒரு தியாகத்தை நினைச்சு, அந்த தியாகத்துல ஐயா அவர் இவ்வளவு எனக்காக செஞ்சாரு, நான் அவருக்காக உத்தமமா நடக்க முடியாதா என்று எண்ணி எண்ணி நடக்கிறது தான் உண்மையாக அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சங்கீத பாகத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நான் தொடர்ந்து நம்ம நிமிடங்கள் தேவ சமூகத்துல எல்லாரும் கண்களை மூடி ஒரு பாரத்தோடு கூட எங்க தேசத்துக்காக இந்த நாட்களில நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லாமே கண்களை மூடி தேவ சமூகத்துல நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா, இதோ இந்த நாட்களில பார்க்கும்போது தகப்பனே, எங்க தேசத்துல எத்தனையோ விதமான போராட்டங்கள், இழப்புகள், அப்பா மரணங்கள், கர்த்தாவே எத்தனையோ காரியங்கள் கர்த்தாவே தெரிவிக்கும்படியான அப்பா காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் ஒரு விசை கூட எங்க தேசத்தில் மீண்டும் மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில கூட கர்த்தாவே இந்த கொரோனா வியாதியின் முகாந்திரமாக, இந்த வைரஸ் முகாந்திரமாக அப்பா எத்தனையோ பல இழப்புகள் ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை தகப்பனே, எத்தனையோ பேர் வியாதியினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தகப்பனை மறைத்து போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேருடைய பிசினஸ்கள் லாஸ் ஆயிருக்கு தகப்பனே. இப்படியாக பலவிதமான போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த நாட்களில பயந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து கர்த்தாவே எத்தனையோ கலக்கங்கள் ஆண்டவரே. அப்பா, தேசமும் உலகமும் தகப்பனே ஒரு பிரச்சனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டு இருக்கு ஆண்டவரே. அப்பா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டுமானால் ஆண்டவரே எம்மாலே தான் முடியும். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவே எம்மாலே கூடும் ஆண்டவரே. நஸ்ரேனாகிய இயேசுவே எம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா, நாங்க வேதத்துல பார்க்கும் பொழுது நான் மாம்சமான யாவருக்கும் தெய்வமாக இருக்கிறேன், என்னாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் தகப்பனே, மாலை கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அப்பா, இந்த தாக்கத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை அப்பா தேசத்துக்கு, உலக நாடுகளுக்கு கொடுக்க அப்பா மாலை மாத்திரம் கூடும் ஆண்டவரே. எந்த மனுஷனாலும் எந்த மனுஷ பலத்தினாலுமே அது கூடாது ஆண்டவரே. அப்பா, வேதத்துல பார்க்கும் பொழுது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன வண்ணமாக தேவாவியானவரை இந்த தேசத்திலே அப்பா உலக நாடுகள் முழுவதும் வல்லமையாக வெளிப்படுவீராக, வல்லமையாக செயல்படுவீராக. அப்பா, இந்த கொரோனா வைரஸ் மீது உம்முடைய கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா வைரஸின் வல்லமைகள், தாக்கங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. எல்லா வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக. அப்பா, சென்னைக்குள்ளே பயப்படுத்துகிற இந்த வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா, இது தேச கர்த்தாவே எல்லாவற்றையும் எத்தனையோ காரியங்களை, ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிற இந்த நேரத்துல தேவ கரைக தேசத்தின் மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்வீராக. அப்பா, பயந்து கொண்டிருக்கிற ஜனங்க வாழ்க்கையில, அப்பா இழப்புகளை இழந்து கொண்டிருக்கிற ஜனங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. அப்பா, அவருடைய அற்புதத்தின் கருணை
கரம் நீட்டப்படுவதற்காக நன்றி ராஜா. அப்படியாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த தேசத்தை உங்க கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேசத்தை சுற்றி வேலி அடைப்பீராக, பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எல்லா பொல்லாத மனுஷனுடைய வல்லமைகள், எதிராளிகளின் வல்லமைகள், டெரரிஸ்டுடைய வல்லமைகள் எங்க தேசத்துக்குள்ள உட்புகுந்து தேசத்தை பாழாக்காதபடி கர்த்தர் தேசத்தை சுற்றி வேலி அடைத்து பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசத்துல கர்த்தாவே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பாவம் பெருகி கொண்டிருக்கு, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கு, மீறுதல் பெருகி கொண்டிருக்கு, அன்பு குறைந்து கொண்டிருக்கு ஆண்டவரே, கொலைகள் பெருகி கொண்டிருக்கு ஆண்டவரே. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை ஒரு பரிசுத்தமுள்ள தேசமாக, ஒரு சந்தோஷ சமாதானம் உள்ள தேசமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாற்றுவீராக. தேசத்தின் மீது இருக்கிற எல்லா விதமான சாபங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசத்துல கர்த்தாவே பல விதமான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கு ஆண்டவரே. பெண்களுக்கு விரோதமாக, பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக, சிறு பிள்ளைகளுக்கு முகாந்து விரோதமாக அவர்களை கடத்தப்பட்டு கர்த்தாவே பல விதமான பாவங்களில் அகப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை தொடுவீராக தகப்பனே. எங்க தேசத்தில் இருக்கிற பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. நசரேயனாகிய இயேசுவே பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக ஸ்தோத்திர, அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அரசாங்க அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க. தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் முகாந்திரமாக தேசத்துல நன்மையான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, தேசத்தில் இருக்கிற லஞ்சங்கள், ஊழல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. அப்பா, தகப்பனே, தேசத்துடைய ஆசீர்வாதங்களை, ஏழை எளிய ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட மனுஷர்கள் அப்பா அதை திருடி கொண்டு கர்த்தாவை ஏமாற்றி கொண்டு இருக்கிற இப்படிப்பட்டதான ஜனங்களை நீர் தொடுவீராக. உம்முடைய நியாய விசாரிப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒரு மாற்றத்தை தேசத்தில் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. விசேஷமாக எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைகள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாட்களில பாவம் பெருகிறது நிமித்தமாக அப்பா இவர்கள் பாவத்துக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை அழிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இதுல இருந்த எல்லா க்ஷணங்களையும் நீர் விடுவிக்கும்படியாக உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு கர்த்தாவே ஊழியங்களை, தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும், ஊழியக்காரர்களையும், சபைகளையும், விசுவாசிகளையும் ஆசீர்வதியும் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கர்த்தாவே எங்க தேசத்துல நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் எங்க தேசத்துல பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லாக்டவுன் நாள்ல கூட நாங்க அந்த நிலைமையில கூட நாங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, கர்த்தரை துதித்து ஆராதிக்கும்படியா கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மகப்பெரிய கிருபைக்காக, இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 1.5 மணி நேரம் தெய்வ சமூகத்துல அவரை துதித்து ஆராதிக்கும்படியா கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி. நாங்கள் தொடர்ந்து இந்த நேரத்துல கூட ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். ஏசாயா 9:6 பார்க்கும் பொழுது அவருடைய பெயரு அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுடைய பெயர் அதிசயமானவர். அந்த அதிசயமானவர் என்று சொல்லி வெறுமையாக அந்த பெயரை கொடுக்கவில்லை. அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அதிசயத்தின் தேவன். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் இந்த உலகத்தில் வந்ததும் அதிசயம், அவர் வளர்ந்தது அதிசயம், அவர் ஊழியம் செய்தது அதிசயம், அவர் எங்களுக்காக பட்ட வேதனைகள் அதிசயம், அவர் ரத்தம் சிந்தினது அதிசயம், அதிசயம் மரித்தது அதிசயம், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வந்தது அதிசயம், அவர் மீண்டுமாக பரலோகத்துக்கு எழுப்பி சென்றது அதிசயம். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் எங்களுடைய தேவனாக. இப்படி
அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிற தேவன் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி ಈ கொண்டிருக்கிறார். ರೀತಿಯಾದಂತ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತಹ ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸಿಸುತ್ತಾರೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், ಈ ಇಡೀ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು, அவர் அதிசயமான தேவன், ಆತನ ಅತಿಶಯವಾದ ದೇವರು, அதிசயங்களை செய்கிற தேவன். ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವ ದೇವರು. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அவருக்கு லேசான காரியம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಆತನಿಗೆ ಲೇಸಾದಂತ ಕಾರ್ಯ. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ಆತನಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ. அது எங்க எல்லாருக்கும் தெரியும். ಅದು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. அப்படிப்பட்ட அந்த வல்லமை உள்ள தேவன், ಆ ರೀತಿಯಾದಂತ ಬಲವುಳ್ಳ ದೇವರು, அப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ள ಆ தேவன், ರೀತಿಯಾದಂತ ಪರಾಕ್ರಮವುಳ್ಳ ದೇವರು, அவர் எங்கள் தேவனாக ಆತನು ನಮ್ಮ ದೇವರಾಗಿ எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. நாங்க இன்னைக்கு ஒரு பாடலை பாடி தேவனை துதித்தோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರನ್ನು அவரை ಸ್ತುತಿಸಿದೆವು. மகிமைப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிறார். ಆತನನ್ನು ಮಹಿಮೆಗೊಳಿಸುವಂತೆ ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರ್ತಾನೆ. அவர் வெறுமனே இறங்கி வருகிறவராக ಆತನು அல்ல, ಬರಿದಾಗಿ ಇಳಿದು ಬರುವವನಲ್ಲ. இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிற தேவனாக ಆತನು இருக்கிறார். ಇಳಿದು ಬಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இந்த நாளில தேவனை துதித்து ஆராதித்த நம்மளுடைய வாழ்க்கையில் ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸಿದಂತಹ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக ಆತನು இருக்கிறார். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ಆತನಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ. எரேமியா 32 ಯೆರೆಮೀಯನು 32 27 பார்க்கும் பொழுது, 27ರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், ಈಗೋ ನಾನು ಈ ನರಪ್ರಾಣಿಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದೊಂದುಂಟೋ? இந்த வார்த்தை எரேமியாவுக்காக கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಯೆರೆಮೀಯನಿಗಾಗಿ ಕರ್ತನು ಮಾತಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. கர்த்தர் எரேமியாவோடு கூட பேசுகிறார். ಕರ್ತನು ಯೆರೆಮೀಯನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக ಈಗೋ இருக்கிறேன். ನರಪ್ರಾಣಿಗಳೆಲ್ಲ ನಾನು ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ನನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದಂತ ಅತಿಶಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಒಂದೂ ಇಲ್ಲ. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗೆ, நீ ஆராதிக்கிற தேவனால ನೀನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರಿಂದ அது செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ಮಾಡಲಾಗದಂತ ಅತಿಶಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಒಂದೂ ಇಲ್ಲ. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ಈ ದಿನಗಳಲ್ಲಿ எல்லா ஜனங்களுடைய மைண்ட்ல, ಎಲ್ಲಾ ಜನರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆದರೆ ಸಾಕಲ್ವಾ? ஏதோ ஒரு அதிசயம் நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ಏನೋ ಒಂದು ಅತಿಶಯ ನಡೆದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಲ್ಲ. அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து ಆ கொண்டிருக்கிறார்கள். ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆಯೊಂದಿಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை இந்த நேரத்துல கூட ಒಂದು ವೇಳೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಸಹ என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு அற்புத அதிசயம் நடக்காதா? ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ಸಹ ಒಂದು ಅದ್ಭುತ ಅತಿಶಯ ನಡೆಯಲಾರದ? அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, ಆ ರೀತಿಯಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರುವಂತ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ನನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದಂತ ಅತಿಶಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಒಂದೂ ಇಲ್ಲ. நீ எண்ணுவதற்கு வேண்டும் அதுக்கு அதிகமாக என்னால செய்ய முடியும். ನೀನು ಯೋಚಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಬೇಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಮಾಡಲು ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. நீ பயந்து கொண்டிருக்கிறையா? ನೀನು ಹೆದರುತ್ತಾ ಇದೀಯಾ? நீ போராடி ನೀನು கொண்டிருக்கிறையா? ಹೋರಾಡ್ತಾ ಇದೀಯಾ? நீ சோர்ந்து போய் ನೀನು கொண்டிருக்கிறையா? ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೀಯಾ? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. உன்னுடைய வாழ்க்கையில என்னால ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನನ್ನಿಂದ ಒಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಾಗುವುದು. நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல என்னால ஒரு அதிசயத்தை செய்ய ನೀನು முடியும். ಹೆದರುತ್ತಾ ಇರುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ನನ್ನಿಂದ ಮಾಡಲಾಗುವುದು. நீ பயப்படாதே, ನೀನು நீ ಭಯಪಡಬೇಡ. திகையாதே, ನೀನು ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ. விசுவாசமாக இரு. ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ. நான் உன்னைத்தான் பெயர் சொல்லி ನಾನು அழைத்திருக்கிறேன். ನಿನ್ನನ್ನೇ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದೇನೆ. இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ಇಂದು ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಾಗುವುದು. நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல, ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇರುವಂತ நீ ಕಾರ್ಯದಲ್ಲಿ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ನೀನು காரியத்துல ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಾಗುವುದು. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ನಾನು இருಳಿನ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆದಾಗಲೂ ನಾನು ಕೇಳಿಗೆ ಹೆದರೇನು. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ಏಕೆಂದರೆ ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, நான் ஆராதிக்கிற தேவனால ஒரு அற்புத அதிசயத்தை செய்ய முடியும். ನಾನು ಆರಾಧಿಸುವ ದೇವರಿಂದ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡಲಾಗುವುದು. நான் எப்பேற்பட்ட பாதையில கடந்து போய் கொண்டிருந்தாலும், ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾದಂತಹ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದರು, நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையில கடந்து போய் ನಾನು கொண்டிருந்தாலும், ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದರು, அதன் மத்தியில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று ಅದರ அறிந்திருந்தார். ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ಕರ್ತನು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಾಗುವುದು ಎಂದು
ನಿಂತನು. அதனால தான் தைரியமா போய் அந்த கோலியாத்து முன்பதாக நின்றான். ಅದಕ್ಕಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗಿ ಗೊಲಿಯಾತನ ಮುಂದೆ ನಿಂತನು. அதனால தான் தைரியமாக அந்த சிங்கத்தின் முன்பதாக நின்றான். ಅದಕ್ಕಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಸಿಂಹದ ಮುಂದೆ ನಿಂತನು. அதுக்காகத்தான் அந்த கரடியை அழித்து போட்டான். ಅದಕ್ಕಾಗಿ ಆ ಕರಡಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಹಾಕಿದನು. அவ ஒரு இரண்டாவது ஆப்ஷன் கொடுக்கவே இல்ல. ಆ ಎರಡನೇ ಒಂದು ಆಪ್ಷನ್ ನ ಕೊಡಲಿಲ್ಲ. ஒரே ஒரு ஆப்ஷன், ಒಂದೇ ಆಪ್ಷನ್. கர்த்தரின் பட்சத்துல இருக்கும் பொழுது, ಕರ್ತನು ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿರುವಾಗ எனக்கு விரோதமாக எதுவுமே நடக்க முடியாது. ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನು ನಡೆಯಲಾಗದು. நான் எதை பத்தி பயப்பட மாட்டேன். ನಾನು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೆದರಲಾರೆ. நான் எதை பத்தி கவலைப்பட ನಾನು மாட்டேன். ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. நான் ஆராதிக்கிற தேவனின் பட்சத்துல இருக்கிறார். ನಾನು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿದ್ದಾನೆ. சங்கீத பாகத்துல பார்க்கும் பொழுது ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ எங்களுடைய பிரச்சனை எங்களை தொடுவதற்கு முன்பதாக ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲು கர்த்தருடைய கண்மணியை தொடக்கூடியதாக இருக்கிறது. ಕರ್ತನ ಕಣ್ಣು ಗುಡ್ಡನ್ನು ಮುಟ್ಟುವಂತದ್ದಾಗಿದೆ. ஆகவே எங்களை எந்த ஒரு பிரச்சனையும் தொட முடியாது. ಅದಕ್ಕಾಗಿ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಾರದು. நீ விசுவாசத்தோடு தேவனை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇರುವಾಗ எந்த பிரச்சனையும் உன்னை தொட முடியாது. ಯಾವ ಸಮಸ್ಯೆ ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲಾರದು. உனக்கு விரோதமாக ஆயுதம் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಆಯುಧಗಳು ಹೊರಟುತ್ತಾ ಬರುತ್ತಾ அது ಇರುತ್ತದೆ. வந்து கொண்டே தான் ಅದು இருக்கும். ಬರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. பல வழிகளில வந்து கொண்டே தான் ಹಲವು இருக்கும். ದಾರಿಗಳಲ್ಲಿ ಬರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அது வருவதை நீ பார்த்து கொண்டு தான் இருப்பாய். ಅದು ಬರುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ನೀನು ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಿ. அந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டு தான் ಆ இருப்பாய். ಸುದ್ದಿಯನ್ನು ನೀನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರುತ್ತಿ. ஆனால் உன்னை ஒன்றும் தொட முடியாது. ಆದರೆ ನಿನ್ನನ್ನು ಏನು இந்த ಮುಟ್ಟಲಾರದು. நாட்களில பார்க்கும் ಈ பொழுது ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அந்த கொரோனா வைரஸ் பலவை தாக்கி கொண்டிருக்கு. ಆ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಎಂಬುದು ಹಲವರನ್ನು ತಾಕೀತು ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. அந்த செய்தியை கேட்டு நீ பயந்து ಆ கொண்டிருக்கிறாய். ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿ ನೀನು ಭಯಪಡುತ್ತಾ ಇದೆಯಾ? ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். ಒಂದ್ವೇಳೆ ನೀನು ಕಳವಳಗೊಂಡಿರಬಹುದು. அதால ஒன்றுமே உன்னை செய்ய முடியாது. ಆದರೆ ಅದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಏನು ಮಾಡಲಾರದು. இந்த லாக்டவுன்ல என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கோ ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಅಲ್ಲಿ ಏನೆಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆಯೋ அதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற ಅದನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇರುವ உனக்குள்ள ஏதாவது பயமா? ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವುದಾದ್ರೂ ಭಯವೇ? உனக்குள்ள ஏதாவது ஒரு கலக்கமா? ನಿನ್ನೊಳಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಳವಳವೇ? உனக்குள்ள ஏதாவது ஒரு சோர்வா? ನಿನ್ನೊಳಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಬಳಲುವಿಕೆಯೇ? அது ஒண்ணுமே உன்னை தொட முடியாது. ಅದು ಯಾವುದೂ ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲಾರದು. உன்னை தொட முடியாது. ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲಾರದು. உன் குடும்பத்தை தொட முடியாது. ಕುಟುಂಬವನ್ನು ಮುಟ್ಟಲಾರದು. உன்னுடைய பிசினஸ் தொட முடியாது. ವ್ಯಾಪಾರವನ್ನು ಮುಟ್ಟಲಾರದು. உன்னுடைய வேலையை தொட முடியாது. ಕೆಲಸವನ್ನು ಮುಟ್ಟಲಾರದು. உன்னுடைய எதிர்காலத்தை தொடவே முடியாது. ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವನ್ನು ಮುಟ್ಟಲೇ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், ಏಕೆಂದರೆ ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು அவர் அதிசயமான தேவன். ಆತನ ಅತಿಶಯವಾದ ದೇವರು. அவர் சொல்லுகிறார், என்னால கூடாத ஒரு காரியமும் இல்ல. ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವೂ ಇಲ್ಲ. அதே விசுவாசத்தோடு கூட தான் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து ಅದೇ கொண்டிருக்கிறார். ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀನು ಈ ವಿಡಿಯೋನ ನೋಡ್ತಾ ಇದೀಯಾ? உன்னை ஒண்ணுமே தொட முடியாது. ನೀನು ಏನು ಮುಟ್ಟಲಾರದು. நீ எதை குறிச்சு பயந்திருந்தாலும் அந்த பயம் உன் வாழ்க்கையில நடக்கவே முடியாது. ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೀನು ಭಯಪಟ್ಟಿದ್ದರೋ ಆ ಭಯದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯಲಾರದು. தானியேல் புத்தகத்தை நாங்க திருப்பிக் கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் ದಾನಿಯೇಲನ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனம். 27ನೇ ವಚನ. தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். ಆತನು ಉದ್ಧರಿಸುವವನು, ರಕ್ಷಿಸುವವನು, ಭೂಮಿ ಆಕಾಶಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಹತ್ವಗಳನ್ನು ನಡೆಸುವವನು ಆಗಿದ್ದಾನೆ. ಆತನೇ ದಾನಿಯೇಲನನ್ನು ಸಿಂಹಗಳ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿದನು. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು, அவர் ரட்சிக்கிறவரும் ಆತನು ರಕ್ಷಿಸುವವನು, வானங்களிலும் பூமிகளிலும் ಭೂಮಿ ಆಕಾಶಗಳಲ್ಲೂ அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಹತ್ವಗಳನ್ನು ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗನೇ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ஏதோ ஒரு சாதாரணமான தேவன் அல்ல. ಏನೋ ಸಾಧಾರಣವಾದಂತ ಒಬ್ಬ ದೇವರಲ್ಲ. அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். ಆತನು ಭಯಂಕರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವರು. அவர் மலைகளையே தரைமட்டமாக மாற்றுகிற தேவன். ಆತನು ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳನ್ನೇ ಸಮಭೂಮಿಯಾಗಿ ಮಾಡುವವರು. உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா மலைகளையும் ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕಂಡುಬರುವ ಎಲ್ಲಾ ಬೆಟ್ಟಗಳನ್ನು அவர் சமபூமியாக மாற்றுகிற ಆತನು தேவன். ಸಮಭೂಮಿಯಾಗಿ ಮಾಡುವಂತಹ ದೇವರು. உனக்கு முன்பதாக இருக்கிற சிவந்த சமுத்திரத்தின் மத்தியில் ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಇರುವಂತಹ ಕೆಂಪು ಸಮುದ್ರದ ஒரு ಮಧ್ಯದಲ್ಲಿ அற்புதத்தை செய்து, ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ, ஒரு அதிசயத்தை ಒಂದು செய்து, ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡಿ, அவரிடத்திலிருந்து ஒரு காற்றை புறப்பட செய்து, ಅವರ ಬಳಿಯಿಂದ ಒಂದು ಗಾಳಿಯನ್ನು ಹೊರಡುವಂತೆ ಮಾಡಿ, ஒரு வழியை உண்டு பண்ணுகிற ಒಂದು தேவன். ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತಹ ದೇವರು. உனக்கு முன்பதாக ஒரு வழியே இல்லைன்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கிறியா? ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಒಂದು ದಾರಿ ಇಲ್ಲವಲ್ಲ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ஒரு பெரிய ஒரு மறைவு உண்டாயிட்டு இருக்கா? ಒಂದು ದೊಡ್ಡ ಮರೆ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆಯಾ? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறியா? ಇನ್ನು ಮುಂದೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದೆಯಾ? அற்புதம் செய்கிற அதிசயம் செய்கிற தேவன் ஒரு வாசலை உண்டு பண்ண போகிறார். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು
ಬಾಗಿಲನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. புதிதாக உண்டாக்கவில்லை. ಹೊಸದಾಗಿ ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணி ಒಂದು வச்சிட்டார். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಟ್ಟನು. நீ விசுவாசத்தோடு கண்ணோக்கி பார். ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು. நீ இவ்வளவு நாள் முன்னாடி அடைக்கப்பட்ட வாசலத்தோட பார்த்துட்டு இருக்கிற. ಇಷ್ಟು ದಿವಸಗಳ ಕಾಲ ನೀನು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲನ್ನು ಮಾತ್ರ அந்த ನೋಡು. அடைக்கப்பட்ட வாசலை அப்படியே கண்ணோக்கி பார். ಆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲನ್ನು ಹಾಗೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು. விசுவாசத்தோடு பார். ನಂಬಿಕೆಯಿಂದ ನೋಡು. அங்க ஒரு பாதை உனக்காக கர்த்தர் திறந்து ಅಲ್ಲಿ வைத்திருக்கிறார். ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಕರ್ತನು ನಿನಗಾಗಿ ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. இதுதான் அதிசயம். ಇದೇ அதிசಯ. இதுதான் அதிசயம். ಇದೇ அதிசಯ. அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறது தான் அதிசயம். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುವುದೇ ಒಂದು அதிசಯ. அந்த அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய மலைக்குள்ளாக கர்த்தர் ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார். ಆ ಮರೆಯಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಆ ಒಂದು ಬೆಟ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಕರ್ತನು ಉಂಟು ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அன்னைக்கு கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சமுத்திரத்துல வழியை உண்டு பண்ணினாரே. ಅಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಕರ್ತನು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನಲ್ಲ. அதை சாட்சியாக இன்னுமாக நாங்கள் தியானித்துக் ಅದರ கொண்டிருக்கிறோம். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇನ್ನೂ ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. எதுக்காக சொல்லுங்க? ಯಾಕೆ ಹೇಳಿ? உங்க வாழ்க்கையில ஒரு வாசலை உண்டு பண்ண ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ நீ ಇದ್ದಾನೆ. பயப்படாத, தெரியாத. ನೀನು ಭಯಪಡಬೇಡ, ದಿಗ್ಭ್ರಮೆ உனக்காக ಪಡಬೇಡ. நான் வாசலை திறந்து வச்சுட்டேனே. ನಿನಗಾಗಿ ನಾನು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದಿಟ್ಟೇನಲ್ಲ. ஏன் கலங்கிட்டு இருக்கிற? ಯಾಕೆ ಕಳವಳಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆಯಾ? சும்மா நடந்துகிட்டே ನೀನು இரு. ಸುಮ್ಮನೆ ನಡೆಯುತ್ತಲೇ ಇರು. சும்மா என்ன பார்த்துட்டு ನೀನು நடந்துட்டே இரு. ಸುಮ್ಮನೆ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನಡೆಯುತ್ತಲೇ ಇರು. நான் ஆல்ரெடி உனக்காக எல்லாத்தையும் முன்குறிச்சி ನಾನು வச்சுட்டேன். ಈಗಾಗಲೇ ನಿನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು நீ ಮುಂತಿಳಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ. பிறப்பதற்கு முன்பதாகவே உனக்கு என்னென்ன செய்யணுமோ நான் அதெல்லாம் செஞ்சு ನೀನು முடிச்சிட்டேன். ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ ನಿನಗಾಗಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕಾದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ நீ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஏன் நினைச்சிட்டு இருக்கிற? ನೀನು ಯಾಕೆ ನೆನೆಸ್ತಾ ಇದೀಯಾ? நான் என்ன செய்ய போறேன்? ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? நான் எங்க போக போறேன்? ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗಲಿ? நீ எதுவும் செய்ய வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். ನೀನು ಏನು ಮಾಡಬೇಡ, ಎಲ್ಲೂ ಹೋಗಬೇಡ. நீ செய்ய வேண்டியதை அவரே செஞ்சு முடிச்சிட்டார். ನೀನು ಮಾಡುವುದನ್ನೆಲ್ಲ ಆತನೇ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. உன்னோட வேலை ஒண்ணே ஒண்ணு அவரை துதிச்சு ஆராதிச்சிருக்கணும். ನಿನ್ನ ಕೆಲಸ ಒಂದೇ ಒಂದು ಆತನ ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸ್ತಾ ಇರಬೇಕು. சங்கீத பாகத்துல அதைத்தான் நாங்க தியானிச்சோம். ಕೀರ್ತನ ಭಾಗದಲ್ಲಿ ಅದನ್ನೇ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. எங்களுடைய வேலை அவரை துதித்து ஆராதிப்பது மாத்திரமே. ನಮ್ಮ ಕೆಲಸ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುವುದು ಮಾತ್ರವೇ. துதிச்சு ஆராதிக்க 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 ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುತ್ತಾ நாங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ನಾವು ಹೋಗುತ್ತಾ ಇರುವಂತ ದಾರಿ ಹಾಗೆ ಮುಂದುವರೆದು ಹೋಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. நீ இப்ப ஒரு முற்றுப்புள்ளியை பார்த்துட்டு இருக்கிற. ನೀನು ಈಗ ಒಂದು ಪೂರ್ಣ ವಿರಾಮವನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದೀಯಾ. உன்னுடைய மாம்சத்துல தான் அந்த ஒரு முற்றுப்புள்ளியை ನಿನ್ನ பார்த்துட்டு ಶರೀರ இருக்கிற. ಭಾವದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪೂರ್ಣ ವಿರಾಮವನ್ನು ನೋಡುತ್ತಾ நீ ಇದೀಯಾ. ஆவியில அதை பார்க்கும் பொழுது ನೀನು ಆತ್ಮದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அந்த முற்றுப்புள்ளி கமாவாக மாறிவிடும். ಆ ಒಂದು ಪೂರ್ಣ ವಿರಾಮ ಅಲ್ಪ ವಿರಾಮವಾಗಿ இதுக்கு ಮಾರಲ್ಪಡುವುದು. மேல என்னால போக முடியாது. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನನ್ನಿಂದ ಹೋಗಲಾಗದು. இதை தாண்டி என்னால எப்படி போக முடியும்? ಇದನ್ನು ದಾಟಿ ನಾನು ಹೇಗೆ ಹೋಗಲಿ? அப்படி யோசிக்கிற எனக்கு அருமையான சகோதரனே ಹಾಗೆ சகோதரியே, ಯೋಚಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ನನ್ನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, கர்த்தர் அதை கமாவா மாத்திட்டு இருக்கிறார். ಕರ್ತನ ಅದನ್ನು ಅಲ್ಪ ವಿರಾಮವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. விசுவாசத்தோட பாரு, ನೀ ನಂಬಿಕೆಯಿಂದ ನೋಡು, எதிர்பார்ப்போட பாரு. ನೀನು ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ನೋಡು. அந்த இடத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ಕರ್ತನು ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟನು. நான் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி முன்குறிச்சிட்டார். ಎಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಾವು ಬದುಕಬೇಕೆಂದು ಆತನು ಮುನ್ಗುರುತಿಸಿದ್ದಾನೆ. ஒவ்வொரு நாளும், ಆ ಒಂದೊಂದು ದಿನವೂ, ஒவ்வொரு செகண்டும் ಒಂದೊಂದು ಗಳಿಗೆಯೂ எப்படி எப்படி நடத்தணும்னு அவர் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் நடத்திட்டு போயிட்டு ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ನಡೆಸಬೇಕೆಂದು ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಡೆಸುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எதுக்காக திடீர்னு பயப்படணும்? ಯಾಕೆ ನಾವು ದಿಢೀರನೆ ಹೆದರಬೇಕು? எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணிட்டாரு. ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಹೊರಡಿಸಿದನು. அந்த சிவந்த சமுத்திரத்தை அவங்க பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಅವರ ನೋಡಿ ಭಯಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அங்க புறப்பட பண்ணினவர் அந்த இடத்துல வாசலை உண்டு பண்ணுவார். ಹೊರಡಿಸಿದಾತನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಉಂಟು ಮಾಡುವನು. அந்த வாசலை உண்டு பண்ணி உன்னை நடத்திட்டு இருக்கிறவரு ಆ ಬಾಗಿಲನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾ அந்த ಇರುವಾತನು கசப்பான தண்ணீரை மதுரமாக்க முடியும். ಆ ಕಹಿಯಾದ ನೀರನ್ನು ಮಧುರವಾಗಿ நீ ಮಾಡಲಾಗುವುದು. அதுக்காக டென்ஷன் பண்ணிக்கிற, ನೀನು ಅದಕ್ಕಾಗಿ ಯಾಕೆ ಟೆನ್ಷನ್ அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற, ಅದಕ್ಕಾಗಿ ನೀನು ಯಾಕೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತಾ அதுக்காக ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுற? ಅದಕ್ಕಾಗಿ ನೀನು ಯಾಕೆ ಅಗತ್ಯತೆ ಇಲ್ಲದಂತ ಮಾತುಗಳನ್ನು உனக்கு ಮಾತಾಡ್ತೀಯ? தேவையானது எல்லாத்தையும் அவர் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டாரு. ನಿನಗೆ ಅಗತ್ಯವಾದದ್ದು ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಈಗಾಗಲೇ ಮಾಡಿ அந்த ಮುಗಿಸಿದನು. எகிப்து தேசத்துல புறப்பட பண்ணினவர் ಆ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಡುವಂತೆ ಮಾಡಿದಾತನು அவங்களுடைய பாதரட்சியை கூட அவர் ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. ಆತನ ಪಾದರಕ್ಷೆಯನ್ನು ಆತನನ್ನು ಬಲಪಡಿಸಿದನು. அந்த ஒரே ட்ரெஸ் வச்சுக்கிட்டே நடத்திட்டு வர ಆ வச்சுட்டாரு. ಒಂದೇ ಬಟ್ಟೆಯನ್ನು ಇಟ್ಟು ಆತನು ಅವರನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬಂದನು. இப்பெல்லாம் நாங்க வாங்குற ட்ரெஸ் பார்த்தாக்க 4 நாளைக்கு 4 மாசத்துக்கு 4 வருஷத்துக்கு தெரியாது. ಈಗ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಉಡುಗೆ ಎಲ್ಲ ನೋಡಬೇಕಾ 4 ದಿನಗಳ 4 ತಿಂಗಳ 4 ವರ್ಷಗಳ ಗೊತ್ತಿಲ್ಲ.
ஆனா 40 வருஷம் அதையே போட்டு நடக்க வச்சுட்டாரு. ಆದ್ರೆ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅದನ್ನೇ ಆಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಬಂದನು. உன்னை புறப்பட பண்ணினவருக்கு தெரியாதா? ನಿನ್ನನ್ನು ಹೊರಡಿಸುವಂತೆ ಮಾಡಿದ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? அவருக்கு எல்லாத்தையும் தெரியும். ಆತನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತು. ஆனா நாங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ಆದ್ರೆ ನಾವೇ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? நான் வேலை செய்யலன்னா வேலையே நடக்காது. நான் ಕೆಲಸ ಮಾಡದೆ ಬಂದ್ರೆ ಅದು ಆಗೋದೇ ಇಲ್ಲ. நிறைய பேர் சொல்வாங்க, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, நான் இல்லன்னா இந்த கம்பெனி க்ளோஸ் ஆயிரும், ನಾನು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಕಂಪನಿ ಕ್ಲೋಸ್, நான் இல்லனாக்க எதுவுமே நடக்காது, ನಾನು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಏನು ನಡೆಯಲಾರದು, நான் தான் வாங்க. ನಾನೇ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இல்ல, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்து வழி நடத்தி ಇಲ್ಲ, கொண்டிருக்கிறார். ಕರ್ತನೇ ಎಲ್ಲವನ್ನೂ ನಡೆಸುತ್ತಾ ಕಾರ್ಯ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதை செய்யும்படியான ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕರ್ತನು ನಿನಗೆ அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். ಆಲೋಚನೆಯನ್ನು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பலத்தை கொடுத்திருக்கிறார். ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ಅದು ಕಾರ್ಯ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை அவர் தான் உருவாக்கிட்டு இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಆತನೇ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் ஒருவேளை அந்த சூழ்நிலையை உருவாக்கலனா ಒಂದು ವೇಳೆ ಆತನ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡದೆ உன்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. ನಿನ್ನಿಂದ ಮುಂದಿನ ಹಂತವನ್ನು ಎತ್ತಿಡಲೇ ಆಗುವುದಿಲ್ಲ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்து தான் இம்மட்டும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕರ್ತನು ಇದುವರೆಗೂ ಇದ್ದೇ ನಡೆಸುತ್ತಾ ಬಂದಿದ್ದಾನೆ. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த மாட்டாரா? ಇಂದಿನವರೆಗೂ ನಡೆಸಿದಾಗ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಡೆಸಲಾರನ. அவர் என்ன முன்குறிச்சிருக்கிறாரோ அது நடந்தே நடக்கும். ಆತನು ಏನನ್ನು ಮುಂಗುರುತಿಸಿದ್ದಾನೋ ಅದು ನಡೆಯುವುದೇ. ஒருவேளை யார் வந்து சொல்லட்டும், ಒಂದು ವೇಳೆ ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ಹೇಳಲಿ, இவ்வளவுதான் நீ முடிஞ்சு போயிட்ட. ಇಷ್ಟೇ ನೀನು ಮುಗಿದು ಹೋದೆ. ஒருவேளை தீர்க்கதரிசி வந்து சொல்றாங்களா, இவ்வளவுதான் நீ முடிஞ்சு ಒಂದು போயிட்ட. ವೇಳೆ ಪ್ರವಾದಿಗಳು ಬಂದು ಹೇಳ್ತಾರ, ಇಷ್ಟೇ ನೀನು ಮುಗಿದು ಹೋದೆ. ஆனா ஆண்டவர் உன்கிட்ட ஆல்ரெடி பேசி இருப்பாரு. ಆದ್ರೆ ಕರ್ತನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ நான் ಮಾತಾಡಿರ್ತಾನೆ. உன்னை கொண்டு இதை செய்ய போறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிச்சே முடிப்பாரு. ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆತನು ಹೇಳಿದನು ಅದು ನೆರವೇರಿಸಿ ಮುಗಿಸುವ. ஒருவேளை நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಅಪನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದರೆ அவர் உண்மையுள்ளவராக அதை நிறைவேற்றுவார். ಆತನು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವ. ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தால் ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದರೆ அவர் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ಆತನು ಪ್ರೀತಿಸುವವರನ್ನು ಶಿಕ್ಷಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ நீ ಮಗುವೇ, ஒருவேளை யோசிப்ப, ನೀನು ಒಂದು ವೇಳೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀಯ, இவ்வளவு செபிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன், ನಾನು ಇಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಲ್ಲಾ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ஆனா எது எடுத்தாலும் பிரச்சனை போராட்டத்தை வந்துட்டு ಆದ್ರೆ ಏನ್ ತೆಗೆದ್ರು ಬರೀ ಸಮಸ್ಯೆ ಹೋರಾಟ ಬರ್ತಾ அது ಇದೆಯಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಅದು ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் உன்னை அதிகமா நேசிக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. ஏன்னா அவர் வந்துட்டு உன்னை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு விரும்புறார். ಏಕೆಂದ್ರೆ ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಆಯ್ಕೆಗೊಳಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂದು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அதுக்காக ஒரு சில சமயத்துல உன்னை வந்துட்டு சிட்சிக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ஒரு ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. கடினமான பாதையில நடத்தி ಒಂದು போவார். ಕಠಿಣವಾದ ಹಾದಿಯನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ஒரு ಹೋಗುತ್ತಾನೆ. பிரச்சனை இல்ல, ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ, ஒரு வியாதியில, ಒಂದು ವ್ಯಾಧಿ, ஒரு தோல்வியில, ಒಂದು ಸೋಲಿನಲ್ಲಿ, ஆனா அதெல்லாம் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ಆದ್ರೆ ಅದೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಏನು ಮಾಡಲಾಗದು. அது முகாந்திரமா உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதை உருவாக்குறத நாங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஆவியின் கண்கள்ல பார்க்கணும். ಆ ರೂಪಿಸುವುದನ್ನು ನಾವು ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನೋಡಬೇಕು. அது ஆவியில உணரணும். ಅದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಗ್ರಹಿಸಬೇಕು. அதை உணர்ந்து நாங்க செயல்படும் போது தான் எங்களுடைய ஜெயத்தை நாங்க சீக்கிரமா பெற்றுக்கொள்ள முடியும். ಗ್ರಹಿಸಿ ನಾವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ ಮಾತ್ರವೇ ನಿಜವಾದ ಜೀವನ ನಾವು ஒரு ಹೊಂದಿಕೊಳ್ಳலாம். மனுஷன் 3 வழிகளில நடக்கலாம். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು 3 ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬಹುದು. மனுஷ ஆவியினால நடத்தப்படலாம், ಮನುಷ್ಯನ ಆತ್ಮನಿಂದ பரிசுத்த ನಡೆಸಲ್ಪಡಬಹುದು, ஆவியினால நடத்தலாம், ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಬಹುದು, அசுத்த ஆவியினால ಅಶುದ್ಧ நடத்தப்படலாம். ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಬಹುದು. அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்றால், ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಹೇಗೆ ನಡೀತಾರೆ ಅಂದ್ರೆ ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವರು ஆவியினால நடத்தப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வந்ததும் ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಹಂತ ಬಂದ ತಕ್ಷಣ கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நடத்தி போயிட்டு ಕರ್ತನು ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಗೆ ನಡೆಸುತ್ತಾ அவர் ಹೋಗ್ತಾನೆ. ஏதோ ஒரு காரணத்துக்காக நடத்திட்டு போயிட்டு ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. இல்லன்னா ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்காக அந்த என்ன பண்ணுவாருன்னா ஒரு கடினமான ஒரு பாதையில போன்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருப்பாரு. ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸಬೇಕು ಎಂದು ಕಠಿಣವಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತೆಲ್ಲ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆவிக்குரிய மனுஷன் அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான்னு ஸ்தோத்திரத்தோட அதுல கடந்து போயிட்டே ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ಅದರೊಳಗೆ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. விசுவாசத்தோட கடந்து போயிட்டு இருப்பான். ನಂಬಿಕೆಯಿಂದ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒரு சில சமயத்துல இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்றான்? ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அந்த கடினமான பாதையில போறத பார்த்து பயந்து கலங்கி போயிட்டு ಆ ಒಂದು ಕಠಿಣವಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗುವುದನ್ನು ನೋಡಿ ಎದರಿ ಕಳವಳಗೊಂಡು மனுஷீகத்துல செயல்பட ಆ ஆரம்பிப்பான். ಮನುಷ್ಯ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு
தோல்வியும் பிரச்சனையும் தாம ಅನುಭವಿக்கிறவனா காணப்படுகிறான். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಬರೀ ಸೋಲನ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಮಾತ್ರ ಅನುಭವಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ வந்துட்டு நாங்க பேதுருவை பார்க்கலாம். ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಾವು ಪೇತ್ರನನ್ನು ನೋಡೋಣ. ஆவியில சமுத்திரத்தின் மீது நடக்கிறான். ಆ ಪವಿತ್ರಾತ್ಮದಲ್ಲಿ ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೀತಾನೆ. அந்த பிரச்சனையை பார்த்து மாம்சத்துல பார்த்த உடனே ಆತನ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತನ್ನ ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ನೋಡಿದ ಕ್ಷಣ உடனே அவன் அப்படியே மாம்சத்துல முழுகி போகிறவனா காணப்படுகிறான். ಆತನ ಅದೇ ಮಾಂಸದಲ್ಲಿ ಆತನು ಮುಳುಗಿ ಹೋಗುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗು, நீ ஆவிக்குரிய மனுஷியா இருக்கிறாய். ನೀನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮನುಷ್ಯಾಗಿದ್ದೀಯ. கர்த்தர் ஒரு சில சமயங்களில உன்னை நடத்தி கொண்டு போகும்போது, ಕರ್ತನು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ನಡೆಸುತ್ತಾ ಹೋಗುವಾಗ ஆவியிலிருந்து நீ மனுஷீகத்துக்கு மாறுகிறாய். ನೀನು ಆತ್ಮದಿಂದ ಮನುಷ್ಯತ್ವಕ್ಕೆ ಮಾರ್ಪಡುತ್ತಿ. உன்னையே தாழ்த்தி இதை யோசிச்சு பார்க்கும்போது அது அந்த இடம் எந்த இடம் உனக்கு தெரியும். ನಿನ್ನನ್ನೇ ತಗ್ಗಿಸಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡುವಾಗ ಸ್ಥಳ ಯಾವ ಸ್ಥಳ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. இல்ல நான் ஆவியில தான் நான் கரெக்டா போயிட்டு இருக்கேனாக்கா, ಇಲ್ಲ ನಾನು ಆತ್ಮದಲ್ಲೇ ಸರಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அந்த மாம்சத்துல செயல்படுத்த உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. மாம்சದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದನ್ನು ನಿನ್ನಿಂದ ಕಂಡುಹಿಡಿಯಲಾಗದು. அந்த எங்க முன்னாடி இருக்கிற ஃபுல் ஸ்டாப்பாவே இருக்கும். ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ಪೂರ್ಣ ವಿರಾಮವಾಗಿ அந்த ಇರುತ್ತದೆ. எரிக கோட்டையாவே இருக்கும். ಆ ಎರಿಕೋ ಕೋಟೆಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. சிவந்த சமுத்திரமாவே இருக்கும். ಕೆಂಪು ಸಮುದ್ರವಾಗಿ ಇರುತ್ತದೆ. நாங்க அது ஆவியில நாங்க பார்க்கும் பொழுது, ಆದ್ರೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அந்த சிவத்து சமுத்திரம் ஐயோ ஏன் இப்படி இருக்கு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு வரும் பொழுது, ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಹೀಗಿದೆ, ಕರ್ತನು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬ ಗ್ರಹಿಕೆ ಬರುವಾಗ பார்த்துட்டே இருக்கும் பொழுது ನೋಡ್ತಲೇ ಇರುವಾಗ அந்த இடத்துல பாதைகள் உண்டாகும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದಾರಿಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. கர்த்தர் எங்க வாழ்க்கையில அதிசயமானவராக விளங்க விரும்புகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನು ಅತಿಶಯವಾದವನಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ಗಿದ್ಯೋನ பார்க்கிறோம் ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು 6:12 ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 6:12 ಗಿದ್ಯೋನನ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அதை எடுத்து பாருங்க. 6:12 ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 6:12 கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ಯೆಹೋವನ ದೂತನು ಗಿದ್ಯೋನನಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗಿ ಅವನಿಗೆ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯೇ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಎಂದನು. கர்த்தருடைய தூதன் கிதியோனை பார்த்து சொல்றாரு, ಯೆಹೋವನ ದೂತನು ಗಿದ್ಯೋನನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ பராக்கிரமசாலி, ನೀನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ, நீ பராக்கிரமசாலி. ನೀನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. ஆனா கிதியோனை பொறுத்தளவு அவன் ಆದರೆ ಗಿದ್ಯೋನಿಗೆ ತಕ್ಕಂತೆ அவன் வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு பயந்தாங்கொள்ளி. ಆತನು ಸಾಧಾರಣವಾದಂತ ಎದುರು ಪುಕ್ಕಲು. அந்த 15வது வசனத்தை படிச்சா எங்களுக்கு நல்லா தெரியும். 15ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಆತನು என் ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? ನಾನು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದು ಹೇಗೆ? இதோ மனேசாயாவின் என் குடும்பம் மிகவும் சிறிய எளியது. ಮನಸ್ಸೆ ಕುಲದಲ್ಲಿ ನನ್ನ ಮನೆಯು ಕನಿಷ್ಠವಾದದ್ದು. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். ಮತ್ತು ನಾನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಲ್ಪನು ಎಂದನು. நான் சிறியவன், ನಾನು ಅಲ್ಪನು, நான் ஒன்றும் இல்லாதவன். ನಾನು ಏನಿಲ್ಲದವನು. நான் எதனால இஸ்ரவேல் ஜனங்களை போய் ரட்சிக்க முடியும்? ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಹೋಗಿ ರಕ್ಷಿಸಲಾಗುವುದು? ஆனா இவனுடைய மைண்ட் செட் என்னால ஒண்ணும் முடியாது. ಈತನ ಮನಸ್ಥಿತಿ ನನ್ನಿಂದ ಏನು ಆಗದು. நான் சாதாரணமானவன், ನಾನು ಸಾಧಾರಣವಾದವನು, நான் எளியவன், ನಾನು ಅಲ್ಪನು, நான் அற்பமானவன், ನಾನು ಬಡವನು. இப்படித்தான் நிறைய பேர் நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம். ಇದೇ ರೀತಿ ನಾವು ಅನೇಕರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ಅನೇಕರ ಮನಸ್ಥಿತಿ ಹೇಗಿದೆ ಎಂದರೆ ನನ್ನಿಂದ ಆಗದು, ரொம்ப பலவீனம், ನಾನು ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳವನು, என் சரீரத்துல அநேக சுகவீனம் வியாதி எல்லாம் இருக்கு, ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಅನೇಕ ಅಸೌಖ್ಯತೆ ಮತ್ತು ವ್ಯಾಧಿಗಳು, என்னால முன்னோக்கி போக முடியாது, ನನ್ನಿಂದ ಮುಂದಾಗಿ ಹೋಗಲಾರೆನು, கர்த்தருக்காக எதுவும் செய்ய முடியாது, ಕರ್ತನಿಗಾಗಿ ಏನು ಮಾಡಲಾರೆನು. இன்னும் ஒரு சிலர் சொல்வாங்க எனக்கு படிப்பே இல்ல, ಇನ್ನು ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ನನಗೆ ವಿದ್ಯಾರ್ಹತೆ ಇಲ್ಲ, எனக்கு ஆஸ்தி இல்ல, ಆಸ್ತಿ ಇಲ್ಲ, அந்தஸ்து ಇಲ್ಲ, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுவாங்க. ಏನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா எங்களுடைய கண்களும் அப்படித்தான் எங்களை பார்த்துட்டே இருக்கு. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದೆ. நான் ஆவிக்குரிய மனுஷன் தான், ನಾನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನೇ. ஆனா ஒரு மாம்ச ஆவியில நான் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். ಆದರೆ ಮಾನುಷಿಕ ಆತ್ಮದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. என்னால முடியாது, எனக்கு ஆகாது, எனக்கு இல்ல, ನನ್ನಿಂದ ಆಗದು, ನನಗೆ ಅಸಾಧ್ಯ, ನನಗಿಲ್ಲ. ஏன்னா நான் மனுஷிக ஆவியில என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ಮನುಷ್ಯ ಆತ್ಮದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஐயோ இதுக்கு மேல என்னால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ಅಯ್ಯೋ ಇನ್ನು ಮುಂದೆ ನನ್ನಿಂದ ಜಯವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗದು, இதுக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது, ಇನ್ನು ಮುಂದೆ ಏನಿರುತ್ತೆ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ಎಲ್ಲಾ ಮುಗ್ದೋಯ್ತು. ஒரு சில சமயத்துல நானே என்ன தனியா யோசிச்சுட்டு இருப்பேன். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನನ್ನನ್ನೇ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇನೆ. இவ்வளவு வயசாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்க போகுது, ಎಷ್ಟು ವಯಸ್ಸಾಯ್ತು, ಮುಂದೆ ಏನಿರುತ್ತೆ. ஆவியானவர் என் கூடயும் பேசிட்டு இருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ನನ್ನೊಂದಿಗೂ ಸಹ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ.
ஏ பராக்கிரமசாலி, ஏ பராக்கிரமசாலியே, நீ மாம்சத்துல யோசிக்கும் போது ஒண்ணுமே கிடையாது. ನೀನು ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ ಏನೂ ಇಲ್ಲ. ஆனா ஆவியில பார்க்கும்போது, ಆದರೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ எங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த பலம் உண்டு. ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಬಲ ಉಂಟು. முன்பதாக திறந்த வாசல் உண்டு. ನಮಗೆ ಮುಂದಾಗಿ ತೆರೆದ ಬಾಗಿಲು ಉಂಟು. ஒருவேளை எங்களுக்கு நாங்க ஏதோ ஒரு மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಯಾವುದೋ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬಿತಾ ಇರಬಹುದು. ஏதோ ஒரு வேலையை நம்பிக்கொண்டிருக்கலாம். ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ஏதோ ನಂಬಿತಾ ಇರಬಹುದು. ஒரு பிசினஸ் நம்பிக்கொண்டிருக்கலாம். ಯಾವುದೋ ವ್ಯಾಪಾರವನ್ನು ನಂಬಿಕೊಳ್ತಾ ಇರಬಹುದು. அதை பார்க்கும்போது எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಬಾಗಿಲುಗಳು ಒಡೆದು ಹೋಗಿದೆ. நாங்க ஒருவேளை யோசிக்கலாம், அப்பெல்லாம் எனக்கு நல்லா பல்லு இருந்துச்சு, நல்லா ஓடி இருக்கலாமே. ಆವಾಗೆಲ್ಲ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೋದು, ಅವೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ಅಲ್ಲಿದ್ದು ಇವಾಗ ನಾವು ಓಡ್ತಾ ಇರ್ಬೋದು ಅಲ್ಲ. ஐயோ இப்ப பல்லெல்லாம் கொட்டி போச்சு, என்ன செய்யுது? ಏನು ಅಲ್ಲೆಲ್ಲ ಉದುರೋಯ್ತಲ್ಲ, ಇವಾಗ ಏನ್ ಮಾಡ್ಲಿ? ஆனா இதெல்லாம் வந்துட்டு நான் தான் யோசிப்பேன் நிறைய சமயத்துல. ಇದೆಲ್ಲ ನಾನೇ ಅನೇಕ ಸಾರಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇನೆ. ஆனா ஆவியில நான் பார்க்கும்போது, ಆದ್ರೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾನು ನೋಡುವಾಗ உனக்கு பல்லு வேண்டாம் புல்லு வேண்டாம், ನಿನಗೆ ಹಲ್ಲು ಬೇಡ ಹುಲ್ಲು ಬೇಡ. கர்த்தரின் பட்சத்துல இருந்தா போது எல்லாமே புதுசா நடக்கும். ಕರ್ತನು ನಿನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಸಾಕು, ಎಲ್ಲ ಹೊಸದಾಗುವುದು. கர்த்தர் இருந்துட்டா போதும். ಆ ಕರ್ತನು ಇದ್ದರೆ ಸಾಕು. ஆவிக்குரிய மனுஷன் ஆவியில் செயல்பட்டா போதும். ನಾನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದರೆ ಸಾಕು. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ಅಂತವರ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಕರ್ತನು ನನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ ಎಂದು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, நீ ஆவியில யோசித்து கலங்கினது எல்லாம் போதும். ನೀನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಯೋಚಿಸಿ ಕಳವಳಗೊಂಡದ್ದು ஐயோ ಎಲ್ಲ சாரி ಸಾಕು. சாரி மாம்சத்துல யோசித்து கலங்கினதெல்லாம் போதும். ನೀನು ಮಾಂಸದಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಕಳವಳಗೊಂಡದ್ದು ಸಾಕು. இப்ப ஆவியில யோசிங்க. ನೀನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡು. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஆவிக்குரிய மனுஷன். ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ನೀವು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯರು. நீ ஆவிக்குரிய சகோதரன். ನೀನು ಆತ್ಮಿಕ ಸಹೋದರನು. நீ ஆவிக்குரிய சகோதரி. ನೀನು ಆತ್ಮಿಕ ಸಹೋದರಿ. நீ எதை குறிச்சு கலங்க வேண்டாம். ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ. நீ பிரச்சனையில கடந்து போகும்போது ನೀನು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಾಗ மாம்சத்துல யோசிக்காத. ನೀನು ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ಯೋಚಿಸಬೇಡ. நீ ஆவியில யோசிக்கும் போது ನೀನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಯೋಚಿಸುವಾಗ நீ பராக்கிரமசாலியா இருக்கிற. ನೀನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿರುತ್ತಿ. முன்னாடி வாசல் அடைக்கப்பட்டிருக்கா? ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? அந்த 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 வாசலுக்கு பின்னாடி ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. ಆ ಬಾಗಿಲ ಹಿಂದೆ ಒಂದು ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன பாஸ்டர்? ಏನ್ ಪಾಸ್ಟರ್? முன்னாடி தான் அடைக்கப்பட்டிருக்கு. ಮುಂದೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯಲ್ಲ, நான் கடந்து போக முடியும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಹೋಗ್ಲಿ? அந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ಆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದ್ದರೂ ಸರಿ, நீ விசுவாசத்தோடு பாரு. ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೋಡು. அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாரு. ಆ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂದು ನೋಡು. உன் முன்னாடி இருக்கிற அந்த பெரிய மலை, ನಿನ್ನ ಮುಂದಾಗಿರುವಂತಹ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟ, இத்தனை நாள் மாம்சத்துல பெரிய மலையா தான் பாத்துட்டு ಇಷ್ಟು ದಿನ ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟವಾಗಿ ನೀನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀಯ. இப்ப நீ ஆவியில பாக்குற, ಈಗ ನೀನು ಆತ್ಮದಲ್ಲಿ அது ನೋಡ್ತೀಯಾ? சமபூமி ஆயிடுச்சு. ಅದು ಸಮಭೂಮಿ ಆಯ್ತು. நான் முன்னோக்கி கடந்து போக போறேன். ನಾನು ಮುಂದಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. நான் இத்தனை நாள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை சாதிக்கிறவனா நான் கடந்து ಇಷ್ಟು போறேன். ದಿವಸಗಳು ಎದುರು ನೋಡೋದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಸಾಧಿಸುವೆನು. அந்த அந்த கிதியோனை பார்க்கும்போது ಗಿದ್ಯೋನನ್ನು ನೋಡುವಾಗ அவன் பயந்துட்டு அங்க அந்த கோதுமையை புடைச்சிட்டு இருக்கிறான். ಅಲ್ಲಿ ಆತನು ಎದುರುತ್ತಾ ಒಂದು ಗೋಧಿಯನ್ನು ಬಡಿಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒளிஞ்சிட்டு படைச்சிட்டு இருக்கிறான். ಆತನು ಮರೆಯಾಗಿ ಆ ಗೋಧಿಯನ್ನು ಬಡಿತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, நீ பராக்கிரமசாலி, நீ யாருக்கு பயந்துட்டியோ அவங்கள மேற்கொள்ள நீ கடந்து போச்சு. ಆದ್ರೆ ಕರ್ತನ ಚಿತ್ತ ಏನಂದ್ರೆ, ನೀನು ಯಾರಿಗೆ ಎದುರ್ತಾ ಇದೆಯೋ ಅವರನ್ನು ಜಯಿಸಲು ನೀನು ಹಾದು ಹೋಗು. ನೀನು ಪರಾಕ್ರಮಿ ಎಂದು. நீ பராக்கிரமசாலி. ನೀನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. பயந்துட்டு இருக்கிற ஜனங்களை நீ அழித்து போட நீ முன்னோக்கி கடந்து போ. ನೀನು ಯಾರಿಗೆ ಎದುರ್ತಾ ಇದೆಯೋ ಅವರನ್ನು ನಶಿಸಿ ಹಾಕಲು ನೀನು ಮುಂದಾಗಿ நீங்க ಹೋಗು. பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ನೀನು ಎದುರ್ತಾ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಅದು ಏನೂ ಇಲ್ಲ. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிறவராய் இறங்கி இருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ಇಳಿದಿದ್ದಾನೆ. அவர் அற்புதம் செய்கிறவராக உனக்கு முன்பதாக கடந்து போய் ಆತನ கொண்டிருக்கிறார். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ನಿನಗೆ ಮುಂದಾಗಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தடைகளை உடைக்கிறவர் ராஜாதி ராஜாவாக உனக்கு முன்பதாக கடந்து போய் ತಡೆಗಳನ್ನು ಒಡೆದು கொண்டிருக்கிறார். ಹಾಕುವವನು ರಾಜಾದಿ ರಾಜಾಗಿ ರಾಜನಾಗಿ ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. உனக்கு முன்பதாக எந்த ஒரு தடையும் இல்ல, ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಯಾವುದೇ ತಡೆಯೂ ಇಲ್ಲ. எந்த ஒரு எரிக கோட்டையும் இல்ல, ಯಾವುದೇ ಎರಿಕ ಕೋಟೆ ಇಲ್ಲ. எந்த சத்துருடைய வல்லமையும் இல்ல, ಯಾವ ಶತ್ರುವಿನ ಬಲವೂ ಇಲ್ಲ. எந்த தோல்வியும் இல்ல, ಯಾವ ಸೋಲು ಇಲ್ಲ. எந்த வியாதியும் இல்ல, ಯಾವ ವ್ಯಾಧಿಯೂ ಇಲ್ಲ. எந்த பயமும் இல்ல, ಯಾವ ಭಯವೂ ಇಲ್ಲ. எந்த ஃபெயிலியரும் இல்ல. ಯಾವ ಸೋಲು ಇಲ್ಲ. நீ இன்னைக்கு முன்னோக்கி கடந்து போ. ನೀನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಮುಂದಾಗಿ ಹೋಗು. ஒருவேளை உனக்கு முன்னாடி அந்த சிவந்த சமுத்திரத்தை நீ பார்க்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಅವನ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ನೀನು ನೋಡಬಹುದು. அந்த வியாதியை பார்க்கலாம், ಆ ವ್ಯಾಧಿಯನ್ನು அந்த ನೋಡಬಹುದು. தோல்வியை ಆ பார்க்கலாம், ಸೋಲನ್ನು ನೋಡಬಹುದು. கெட்ட செய்தியை நீ கேட்கலாம், ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿಯನ್ನು ನೀನು கெட்ட ಕೇಳಬಹುದು. காரியத்தை நீ பார்க்கலாம். ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು அது ನೋಡಬಹುದು. உனக்கு பெருசு இல்ல. ಅದು ನಿನಗೆ
கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ நீ ಪಕ್ಷದಲ್ಲಿದ್ದಾನೆ. அதை பார்த்து அதை ஊடுருவி கடந்து போ. ನೀನು ಅದನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು ಮುನ್ನುಗ್ಗಿ ಹೋಗು. ஏசாயாவில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. ಏಷಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯ கர்த்தர் உன்னை கூர்மையான இயந்திரமாக மாற்றி வைத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಚೂಪಾದ ಯಂತ್ರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. மலைகளை பெயர்க்கத்தக்கதான ಆ ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಪುಡಿ ಪುಡಿ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿ அந்த மலைகளை பெயர்க்கிற ஒரு கூர்மையான இயந்திரம் நீதான். ಆ ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಪುಡಿ ಪುಡಿ ಮಾಡುವಂತ ಚೂಪಾದಂತ ಯಂತ್ರ ನೀನೇ. உனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை தோல்விகளை அழிக்கிற கூர்மையான எந்திரம் நீதான். ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಇರುವಂತ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಸೋಲನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಹಾಕುವಂತ ಆ ಚೂಪಾದಂತ ಯಂತ್ರವು ನೀನೇ. இந்த வார்த்தையை நீ கேட்கும் பொழுது ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ಕೇಳುವಾಗ உனக்குள்ளாக ஒரு ஆவியின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. ನಿನ್ನೊಳಗೆ ಆತ್ಮಿಕ ಬಲವನ್ನು ಇಳಿತಾ ஒரு ಇದೆ. அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. ಅಭಿಷೇಕದ ಬಲವು ಇಳಿಯುತ್ತಲಿದೆ. நீதான் கூர்மையான எந்திரம். ನೀನೇ ಚೂಪಾದಂತ ಯಂತ್ರ. உனக்குள்ள வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ನಿನ್ನೊಳಗೆ ಬಲವಾದಂತ ದೇವರು ವಾಸಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையாக உனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ನಸರೇಯನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿನ್ನೊಳಗೆ ಬಲವಾಗಿ ವಾಸಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீதான் பராக்கிரமசாலி. ನೀನೇ ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. நீதான் கூர்மையான எந்திரம். ನೀನೇ ಚೂಪಾದಂತ ಯಂತ್ರ. உனக்கு முன்பதாக எந்த தோல்வியும் பிரச்சனையும் இல்லவே இல்லை. ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಯಾವ ಸೋಲು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. நீ பார்க்கிற எல்லா காரியங்களும் நீ அழித்து கொண்டு முன்னோக்கி கடந்து ನೀನು போவாய். ನೋಡುತ್ತಾ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ನಾಶ ಮಾಡಿ ಹಾಕಿ ಮುಂದಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇರ್ತೀಯ. அதைத்தான் உன்னை அழைத்த தேவன் விரும்புகிற காரியம். ಅದೇ ನಿನ್ನನ್ನು ಕರೆದ ಆತನು ಇಷ್ಟಪಡುವಂತ ಕಾರ್ಯ. அதைத்தான் உன் முகாந்திரமாக செய்ய விரும்புகிறார். ಅದನ್ನೇ ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾಡಲು நீ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. எப்பேற்பட்ட ஒரு மனுஷியாக இருந்தாலும் பரவாயில்லை. ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. உனக்கு உன்னுடைய மாம்சத்துல இத்தனை நாட்கள் யோசித்த யோசனைகளை உதறிவிட்டு நீ வெளியே வா. ನಿನ್ನ ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ಇಷ್ಟು ದಿನಗಳ ಯೋಚನೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಯೋಚನೆಗಳನ್ನ ಒದರಿ ಹಾಕಿ ನೀನು ಹೊರಗೆ ಬಾ. மாம்ச சிந்தனைகளை உதறிவிட்டு வெளியே வா. ನಿನ್ನ ಶರೀರ ಭಾವದ ಚಿಂತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಒದರಿ ಹಾಕಿ ನೀನು ಹೊರಗಡೆ ಬಾ. ஆவிக்குரிய மனுஷனாக ஆவிக்குரிய மனுஷியாக வெளியே வா. ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹೊರಗೆ ಬಾ. உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை அழிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ನಿನ್ನ ಮುಂದಾಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಹಾಕಲು ಕರ್ತನು ಬಯಸುತ್ತಾನೆ. அந்த பலத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ளாக ಆ வைத்திருக்கிறார். ಬಲವನ್ನು ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಅಭಿಷೇಕವನ್ನು ಕರ್ತನು ನಿನ್ನೊಳಗಾಗಿ அந்த ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஞானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಕರ್ತನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லாத. ನಿನಗೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಬೇಡ. உனக்குள்ள இருக்கிற அபிஷேக சகலத்தையும் கற்றுக் கொடுக்கும். ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕ ಸಕಲವನ್ನು ನಿನಗೆ ಹೇಳಿಕೊಡು. உனக்குள்ள இருக்கிற அபிஷேக சகலத்தில் உன்னை நடத்தும். ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕ ಸಕಲದಲ್ಲಿ ನಿನ್ನ ನಡೆಸು. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எல்லாத்தையும் முறித்து போடும். ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲವನ್ನು ಮುರಿದು ಹಾಕು. எழும்பி பிரகாசி. ನೀನು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು. எழும்பಿ பிரகாசி. ನೀನು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು. கர்த்தருடைய வெளிச்சம் உன் மீது வந்தது. ಕರ್ತನ ಬೆಳಕು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂತು. இந்த வார்த்தையின் முகாந்திரமாக கர்த்தருடைய வல்லமை உன் மீது இறங்கி ಈ கொண்டிருக்கிறது. ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನ ಬಲವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಾ இந்த ಇದೆ. வார்த்தையின் முகாந்திரமாக கர்த்தருடைய அபிஷேகம் உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಾ அதை ಇದೆ. இப்பொழுதே பெற்றுக்கோ. ಅದು ಈಗಲೇ ಹೊಂದಿಕೋ. அதை இப்பொழுதே பெற்றுக்கோ. ಅದು ಈಗಲೇ ಹೊಂದಿಕೋ. கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ಕರ್ತನ ಅದ್ಭುತವಾದಂತ ಕರವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಾ ಇದೆ. உன்னை பராக்கிரமசாலியாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿ ಎದ್ದೇಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கூர்மையான எந்திரமாக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ಚೂಪಾದ ಯಂತ್ರವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. உன்னுடைய வாழ்க்கையில தோல்வியே இல்லை. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋಲಿಲ್ಲ. ஒருவேளை நீ மாம்சத்துல பார்க்கும்போது ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அது தோல்வியாகத்தான் ಅದು இருக்கும். ಸೋಲಾಗಿ ಇರುತ್ತದೆ. நீ ஆவியில பார்க்கும் பொழுது ನೀನು ಆತ್ಮದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ உனக்கு முன்பதாக ஜெயம் ஜெயம் ஜெயம். ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಬರೀ ಜಯ ಜಯ ಜಯವೇ. உனக்கு முன்பதாக காணப்பட்ட எதிரி சத்துருவின் காலின் கீழே ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಂತಹ ಶತ್ರುವಿನ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ஜெய கிறிஸ்துவனோடு கூட ಜಯ இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನೊಂದಿಗೆ உனக்குள்ளாக வாசம் பண்ணி ನಿನ್ನೊಳಗೆ கொண்டிருக்கிறார். ವಾಸಿಸುತ್ತಾ எழும்பி ಇದ್ದಾನೆ. பிரகாசி. ನೀನು ಎದ್ದು நீ ಪ್ರಕಾಶಿಸು. பயந்தது போதும். ನೀನು ಹೆದರಿದ್ದು ಸಾಕು. கலங்கினது போதும். ಕಳವಳಗೊಂಡದ್ದು ಸಾಕು. அடங்கினது போதும். ನೀನು ಕುಗ್ಗಿ ಹೋದದ್ದು ಸಾಕು. கர்த்தர் உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. உன்னுடைய சோர்ந்து போன முட்டைக்கு போன உன் முழங்கால்களை தளர்ந்து போன முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಮಳೆಯಲ್ಲಿ ಸೋತು ಹೋದಂತ ನಿನ್ನ ಮೊಣಕಾಲನ್ನು ಕರ್ತನು ಬಲಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾ கர்த்தர் ಇದ್ದಾನೆ. உன்னை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು எழுப்பி ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. பிரகாசி. ಎಂದು ಪ್ರಕಾಶಿಸು. நாங்கள் அப்படியே எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் எங்களை பெருமையாக்கி ஒவ்வொரு வார்த்தையின் முகாந்திரமாக எங்களை தாழ்த்தி எங்களை பெருமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். ஏதோ ஒரு வசனத்தை கேட்கும் என்கிறாக ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை உனக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற வார்த்தை உனக்குள்ளாக
வார்த்தையாக எடுத்துக்கொண்டு எழுப்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தோடு எழுப்பி, விசுவாசத்தோடு நான் இனிமேல் மாம்சத்துல எதுவும் யோசிக்க மாட்டேன், மாம்சத்துல எதுவும் செயல்பட மாட்டேன், நான் ஆவியில செயல்படுவேன். எனக்குள்ள ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். நான் அவருக்குள்ளாக இருந்து செயல்படுவேன். அதுக்காகத்தான் உன்னோடு கூட பேசணும், அதுக்காகத்தான் உன்னோடு கூட பேசணும், அதுக்காகத்தான் உன்னை இந்த நேரத்துல கர்த்தர் உன்னை பார்க்க செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாகத்தான் இந்த வார்த்தை உனக்கு கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். வெறுமையாக அல்ல, உன்னுடைய வார்த்தையில ஜீவன வல்லமை உண்டு. இயேசப்பா, நான் ஆவியில செயல்படுகிறேன். எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, எந்த எதிரியும் இல்லை, எந்த எரிகவும் இல்லை, எந்த சிவந்த சமுத்திரமும் இல்லை. எனக்கு முன்பதாக எல்லா சமமும் ஆயிடுச்சு. நான் இனிமேல் விடுதலையோடு கூட நான் கடந்து போக போகிறேன். நான் இனிமேல் ஜெயத்தோடு கடந்து போக போகிறேன். நான் இனிமேல் சந்தோஷத்தோடு கூட கடந்து போகிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பேசுற எல்லா வாக்கு தத்தங்களுக்கு நேராக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தர் எனக்கு பண்ணின வாக்கு கானான் தேசத்துக்கு நேராக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நீங்க அப்படியே பாருங்க, ஆவியிலே கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தம் பண்ணினாலும் அந்த வாக்கு தத்தத்துக்கு நேராக நீங்க கடந்து போகிறத பாருங்க, அப்படியே பாருங்க, விசுவாசத்தோடு பாருங்க, விசுவாசத்தோடு கூட பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுற காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. நான் அதை என் கையில பெற்றுட்டு இருக்கிறேன், நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு விசுவாச கண்கள்ல பாருங்க. அது கர்த்தர் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக வல்லமையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே விசுவாசத்தோடு கண்ணோக்கி பாருங்க, விசுவாசத்தோடு பாருங்க. ஜெயிக்கும்படி அவனை அழைச்சு, பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைச்சு, உன்னை கூர்மையான எந்திரம் சொல்லி கர்த்தர் அழைத்து உன்னை பேர் பிரித்திருக்கிறார். உனக்கு முன்பதாக ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் ஜெயத்தின் பாதையில உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஜெயத்தின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஜெயத்தின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெயத்தின் பாதையில தான் போயிட்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, நீ ஜெயத்தின் பாதையில தான் போயிட்டு இருக்கிற. யோசிக்காத, நான் தோல்வியின் பாதையில போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ ஜெயத்தின் பாதைகளாக கடந்து போய் நீ சரியான ட்ராக்ல கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு கர்த்தரை பேசின காரியங்களில் எல்லா மாம்சத்தின் காரியங்களை உதறி தள்ளி ஆவியில எழுப்பி கர்த்தருக்கு நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கலாம். கர்த்தருடைய ஒளி எங்கள் மீது வந்தது. கர்த்தர் ஜெயத்தின் தேவனாக இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் கூட கர்த்தாவே ஆராதனை முகாந்திரமாக எங்களோடு கூட வல்லமையாக வெளிப்பட்டதற்காக, சங்கீத பாகத்தின் முகாந்திரமாக வெளிப்பட்டதற்காக நன்றி. உடைய கர்த்தாவே வசனத்தை தியானிக்கும் போது நீ வெளிப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. அப்பா, தகப்பனே, இந்த வார்த்தைகளை நாம் எந்த விதத்திலும் நெகட்டிவாகவோ நிர்விசாரமாக எடுக்காதபடி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் இப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து செயல்பட கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க. எங்களுடைய எல்லா பலவீனத்தை மாற்றி எங்களை கர்த்தர் பலப்படுத்தி எழுப்பி பிரகாசிக்க செய்ய போவதற்காக நன்றி. அப்பா, இந்த நேரத்துல கூட கர்த்தாவே எங்களோட இணைந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க உண்டு பண்ணிட்டீங்க. அதுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையும் வழி நடத்துதலும் இந்த பிள்ளைங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை எல்லாத்தையும் மாற்றி போட்டதற்காக நன்றி. எல்லா பலவீன சுகவீனங்களை மாற்றி போட்டதற்காக நன்றி. எல்லா தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி. கர்த்தர் அதிசயத்தை செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையா பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கேட்ட வசனத்தோடும் கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.